வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 14th வீக் டே 1 ஓட்டிங் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் அனாலிசிஸ் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் 2 வார காலம் தான் இருக்குது இந்த பிக் பாஸ் முடியறதுக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் அப்படியே சூப்பராக வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா செம மாதம் இருக்கும். உங்களுக்காக தான் நானும் வந்துட்டு எஃபோர்ட் போட்டு உண்மையாக என்னால் முடியுமோ அதை வந்து கொடுத்துட்ருக்கேன் நேர்மையாக. ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுடைய எபிசோட் நேற்றும் சரி, அதுக்கு முந்தானத்தும் சரி, பயங்கரமான ஒரு கேள்விக்குரிய கொடுத்துக்கிட்டே இருக்குது. நேற்று மட்டும் கிடையாது, இது வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் சீசன் 7 ஃபுல்லாக வந்துட்டு எதுக்காக மாயாவுக்கு இவர் இவ்வளோ பெரிய சொம்ப தூக்குறாரு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரே காஸ்ட்டுங்க, அதனால தான் பிரச்சனை அப்படின்றாங்க. ஒரு சில பேர் வேறு மாதிரி ஒரு இதே அந்த ரிலேஷன்ஷிப்பே கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன காரணம், எதுக்காக கமலஹாசன் அவர்கள் இவ்வளோ சொம்பு தூக்குறான்னு சத்தியமாக புரியல. அதுலேயும் நிறைய பேருக்கு வந்த கோபம் என்னென்னா, அர்ச்சனா கிட்ட முதல்ல அப்ரிஷியேட் பண்ணுறாரு, நீங்கள் நல்லா ஜட்ஜ் பண்ணிங்கன்னு அந்த பரமபதம் டாஸ்கில். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதை சொல்லுங்கன்றாங்க. அவங்க வேணான்றாங்க. இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள், என்ன தோணுச்சு அதை சொல்லணும்ல ஒரு ஜட்ஜா அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு சார், அதில் ஒரு மார்க், சின்ன மார்க்ஸ், யார் பண்ணால் தெரியல, யார் பண்ணால் நினைக்கிறீங்கன்னு அவரே கேட்குறாரு. சார் யார் பண்ணால் கண்டிப்பாக தெரியல, இல்லை அது எப்படி பேரை சொல்லுங்கள் அப்படின்போது ஒரு வேளை விசித்ராவாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது கம்முன்னு போயிடுறாரு. சண்டை நடக்குது. அடுத்து வந்துட்டு அவரே வந்துட்டு டக்குன்னு வந்து யார் மொழி பழிவு போட்டுறாதீங்க, அது ரொம்ப தப்பு அப்படின்றாரு. என்னையா நீங்களாக கேட்குறீங்க, அந்த பொண்ணு வேணான்றது, இல்லை பரவாயில்ல சொல்லுங்கன்றீங்க, அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி கேட்குறீங்க. அந்த பொண்ணு சொல்லுது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நல்லா கோத்து விட்டுட்டு வந்து சண்டை போட்டுட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பழிவு போடாதீங்க வேறு சொல்கிறீங்க. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் தோணுதான்ற சொல்லுங்கள். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அர்ச்சனாவை டார்கெட் பண்ணுற விஷயங்கள் கிளியர் கட்டாக தெரியுது. ஒருவேளை மாயாவுக்கு வந்துட்டு அர்ச்சனாவை பிடிக்கலன்னு உடனே கமலஹாசன் அவர்களுக்கும் பிடிக்காமல் போச்சாரான்னு தெரியல. அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் இந்த பிக் பாஸ் கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆள் ஹோஸ்ட் அப்படின்னும் போது அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து செய்யக்கூடாது. ஆனால் அதை சொல்லியும் செய்யாத ஒரு 3 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா மாயா, பூர்ணிமா, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நாங்கள் அதை செய்கிறதுக்காக இங்கே வரல, நாங்கள் எங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ செய்வோம், உங்களால் முடிஞ்சால் என்னை தூக்கி பாருன்ற மாதிரி இவ்வளோ வாரமாக வந்துட்டாங்க. சரிங்களா, அந்த மைக்கு மாட்டாமல் ரூல்ஸ் பிரேக் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் நாங்கள் அப்படி தான் பண்ணிட்டாங்க. இப்போ நேற்று வந்து அடுத்தவங்களோட பர்சனல் விஷயங்களை நீங்கள் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு விசித்ராவுக்கு கடுமையான வார்னிங் நம்ம கமலஹாசன் கொடுத்துருந்தும் அந்த எபிசோட் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே பேசுகிறாங்க பாருங்கள் பேச்சு. அப்பப்பப்பப்பா, இது வரைக்கும் பயந்து பேசிட்டு இருந்த விஷயங்கள் நேற்று அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, வாய் வார்த்தைகள் அதிகப்படியாக விடுறாங்க. வனிதா அவங்க பேச்சு யாருக்குமே பிடிக்காதானே. நேற்று ஒரு கொஸ்டின் அவங்க கேட்குறாங்க, என்னோடய ஃப்ரெண்டு தான் ஏன் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு லாய்க்குன்றால் இவனா அவர் கூட கொடுத்துருமா நடத்திட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கு லாய்க்கலன்றாரு. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எந்த காரணத்தை வச்சு, எந்த அடிப்படை காரணங்களை வச்சு இவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இவங்க அம்மா வயசு, அவருக்கு பையன் வயசு, எதுக்கு ஒன்றும் புரியல இவங்களுக்கு. ஏதோ ஒரு இன்ஃபாக்சுரேஷன் வந்துருச்சு போல இருக்குது தினேஷ் மேலே. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எப்போ பாரு தினேஷை குறை சொல்கிறது, தினேஷ்கிட்ட போய் பேசுறது, இவங்களுக்கு ஏன் இந்த முதல் தோணும் ஒன்றும் புரியல. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போகும்போது கூட ஒரு சில பேர் வன்மத்தை கக்கிட்டு போவாங்க, விஷத்தை கக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி நேற்று வந்து நம்ம நிக்சன் அவர்களை வந்துட்டு ஆக்சுவலாக நிக்சன் எவிக்டான அந்த கார்டை காமிச்ச உடனே அங்கே அந்த மக்கள் கொடுத்த சவுண்டே போதும், அவருக்கு எவ்வளோ பெரிய தரமான ஒரு அடி கேவலமாக வந்துட்டு அவர் பண்ணதுனால மக்கள்லாம் ஆரவாரமாக ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருந்த விஷயம் நடந்துச்சு சொன்னோன்னு அவ்வளோ சந்தோஷம். இந்த கேவலத்தோடு கம்முன்னு போகாமல் அப்போ கூட அந்த 5 காயினை வந்து கொடுக்குற மாதிரி விஷ்ணு கொடுத்து அசிங்கப்படுத்திட்டு போகிறாராம். அவருக்கு ஒரு அசிங்கம் கிடையாது. இப்போ பண்ணதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு அசிங்கம். போனதுக்கு அப்புறமும் நீங்கள் அசிங்கம் பாருங்கள், இதுதான் கேவலம் அப்படின்னு மக்களோட கருத்து. இதை வேறு அக்கா பூர்ணிமா கூட சேர்ந்து பண்ணுறாராம் சதி. அதை வந்து அக்கா பூர்ணிமா ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அனாலிசிஸ் பண்ணல யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,244 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 45.28. ஸோ இது வரைக்கும் இந்த சீசன் 7 பொறுத்த வரைக்கும் பிரதீப் அடுத்தபடியாக அதிகப்படியான பர்சன்டேஜ் வந்துட்டு இவங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. இது வரைக்கும் வரவே இல்லை யாருக்குமே. அது ஒரு பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதை வந்து நிறைய பேர் வந்துட்டு பிஆர் ஓட்டுன்னு கதறிட்டு தான் இருக்காங்க. பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருக்குது. பட் அந்த ஒரு ஓட்டை கூட வாங்கிறதுக்கு போய்ச்சி இல்லாமல் தானே அவங்களும் பேசுகிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அதை பற்றி பேச தேவையில்லை, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்துட்டு உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே எதிர்க்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு அர்ச்சனாவுக்கு வந்துட்டு ஓட்டு வரதை தவிர்த்து அந்த சிம்பத்தி ஓட்டு எக்ஸ்ட்ரா வருது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்களும் பாருங்கள், அந்த கமலஹாசன் அவர்களே வந்து அர்ச்சனாவை கலாய்க்கிறாருங்க, என்னங்க அந்த பொண்ணு பாவம் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி.
ஸோ கேம் தவிர்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஓட்டும் வந்துட்டு நம்ம அர்ச்சனாக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கேமராவோ இல்லை எந்த கான்ஷியஸோ, ஆனால் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக விடுறாங்க. அதேமாதிரி கொடுக்குற அந்த கருத்துக்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது. காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இங்கேருந்து நீங்கள் பிக் பாஸ் விட்டு போகும்போது என்ன விஷயங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்னு ஒருத்தருக்கும் அவ்வளோ அழகாக வந்து அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களோட வன்மத்தை அங்கே காமிக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்களோட வன்மத்தை முடிஞ்சிருந்தால் இப்போ விசித்ரா கக்கிற மாதிரி கக்கியிருக்கலாம், பட் அதை காமிக்கல. அதுதான் வந்துட்டு அர்ச்சனா கிட்ட இருக்க ஒரு பெரிய பியூட்டி ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஒருத்தருக்கு அவ்வளோ முத்தாக வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. தினேஷ் வந்துட்டு லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு ஹோப்பை வச்சு மேலே வர்றாரு, அந்த நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு. மணிக்கிட்ட வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாயா வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுறது பிடிச்சிருக்கு. பூர்ணிமா கிட்ட வந்துட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் பிடிச்சிருக்கு. விச்சி மேடம் கிட்ட வந்து ஏஜ் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவங்களுடைய அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் செதுக்குறாங்க. சரி, இந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து அர்ச்சனாவை பிடிக்குது. அதனால தான் ஓட்டை போட்டு தெறிக்க விட்றாங்க. ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? அவரோட 10,671 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.73. ஸோ மணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீசன் 7ஓட டைட்டில் வினராக வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா நல்லா நோட் பண்ணிக்கிங்க, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும் தினேஷும் விசித்ரா வரும்போது மணிக்கு இவங்க 3 பேருக்கு அடுத்தபடியாக தான் ஓட்டு வந்துட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், அர்ச்சனாவுக்கு அடுத்தபடியாக நம்ம ஆள் மணி வந்திருக்காப்புல. ஸோ இதுவே பெரிய முன்னேற்றம். கடைசியாக அடுத்த வாரமும் ஓட்டிங் அனாலிசிஸ் வரும். அதில் அர்ச்சனாவுக்கு ஈக்குவலாக வாங்கிறது கூட இங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு வேலைகள் ஏற்பாடு செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா மணிக்கு அவ்வளோ சப்போர்ட் வந்துட்டு விஜய் டிவி தரப்புலையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மணிக்கிட்ட ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் இது வரைக்கும் இல்லவே இல்லை, ஒன்று தவிர, அந்த பிரதீப் இஷ்யூ தவிர. அதுக்கு தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீராக போயிட்டுருக்கு. அதேமாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பண்ணியிருக்காப்புல. அதேமாதிரி அவர் கிடைக்கிற நேரங்களாம் வந்துட்டு மாயாவும் பூர்ணிமாவும் செதுக்கிட்டே இருக்காப்புல. அதுவே வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு மாயாவையும் பூர்ணிமாவும் அதிகப்படியாக யாருமே கொஸ்டின் பண்ணதே கிடையாது. அவர் வந்துட்டு பெருசாக சண்டையும் போகிறது கிடையாது, பாயிண்ட்டாக ஃபஸ்ட்டு கம்முன்னு வந்துடுறாரு. அது நல்லாயிருக்கு. அதே மாதிரி மணியை விட்டுட்டு இப்போ ரவீனாவும் போனதுனால இன்னும் இந்த வாரம் கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். பட் இதுக்கு மேலே இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் என்ன ஆகாட்டி என்ன, ஏன்னா ஓட்டு வர ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோதான். மூணாவது பேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ். இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா 9,062 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பண்ணால் 15.06. ரொம்ப பேஷன்ஸாக இருந்தாப்புல. இந்த விசித்ரா அவங்க பேசுகிறது காதில் விழுந்தும் அதை பற்றி எதுவுமே கேட்கல. நிறைய வாட்டி வந்து இவங்களை வந்துட்டு அப்படியே மனசளவில் வந்துட்டு ரொம்ப பர்சனலாக வந்துட்டு நம்ம விசித்ரா தாக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை, அதனால தான் உங்கள் பொண்டாட்டி உங்களை விட்டு ஓட்டாங்க. இன்னமும் முதல்ல இவங்களோட பர்சனலில் வந்து தலையிறதுக்கு அவங்க யார்? முதல் காலையில் வந்து நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். விசித்ரா இந்த மாதிரி பேசுறதுனால விசித்ராவோட குழந்தைங்களுக்குலாம் ப்ராப்ளம் வரப்போகுது, பாவம் அவங்களுக்கு வரப்போகிற அந்த 3 மருமகளோட நிலைமை என்ன ஆக போகுது தெரியலேன்னு சொன்னோன்னே, நீங்கள் எப்படி அந்த மருமகளை பற்றிலாம் பேசலாமா? நான் வந்துட்டு என்ன ஆக போகுது நிலைமைன்னு சொன்னதுக்கே உங்களுக்கு எரியுதே. அப்போ இந்த தினேஷோட மனைவி வந்துட்டு விவாகரத்துன்ற விஷயங்கள் ஊருக்கே தெரியும். அதை வந்து டைரெக்டாக வந்து விசித்ரா பேசும்போது அப்போ அவருக்கு எவ்வளோ எரிஞ்சிருக்கும். அதான் தனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. என்னையா உங்கள் லாஜிக் எனக்கு சத்தியமாக புரியல. அந்த மாதிரி தான் நான் கமெண்ட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிப்ளை பண்ணல. மேபி அவங்களுக்கு மனசாட்சி உறுத்தி இருக்கலாம். நிறைய பேர் நான் விசித்ராவோட ரசிகர்கள் தான், ஆனால் எனக்கு அவங்களோட நடவடிக்கைகள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வாலண்டர் அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. காரணம், தினேஷ் இது வரைக்கும் அவங்கள பற்றி நிறைய குறைகள் சொல்லியிருக்காரு, மாட்டுக்கத்தே கிடையாது. அதிகப்படியாக விசித்ராவை பற்றி பேசுகிறாரு. ஏன் பேசுகிறாரு? அது மட்டும் இல்லாமல் என்ன பேசுகிறாரு? கேமை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் சீண்டுனா அவர் சீண்டுறாரு. நீங்கள் கம்முன்னு போயிடுங்க, அவரும் போக போகிறாரு. என்னத்தோ சொல்கிறது? நீங்கள் வந்துட்டு டிக்கெட் இஃப்னால இவருக்கு கிடைக்கவே கூடாதுன்னு விளையாடுவீங்களா? ஆனால் அவர் எதுவுமே பேசக்கூடாதா? என்ன நியாயம்? இந்த மாதிரி இருந்துச்சு. 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா விசித்ரா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க? அவர் பார்த்தீங்கன்னா 6,110 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.15. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக இந்த பாக்ஸ் பெட்டியை வந்துட்டு விசித்ரா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம மாயா தினேஷ் கிட்ட வந்து சொன்ன விஷயங்களை பற்றி பார்க்கும்போதும், அது மட்டும் இல்லாமல் விசித்ரா வந்துட்டு அர்ச்சனாவை கேவலமாக பேசியிருந்தாங்க பூர்ணிமா கிட்ட. என்ன சொல்கிறாங்க? அப்போது ஒரு கெட்ட ஆளுக்கு ஓட்டு வந்துச்சுன்னா அவங்க வந்து டைட்டில் வினர் வாங்கிட்டு போயிடலாமா? ஓட்டு வந்துட்டு கெட்ட ஆளுக்கு போட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுவாங்க. இப்போ நீ அப்படி பார்த்தோன்னா இப்போ விசித்ரா கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்துட்டு ஒரு கேமும் கொடுக்காம வெறும் புறணை மட்டுமே பேசிக்கிட்டு, நான் ரொம்ப வயசானப்போ எனக்குலாம் ஏதாவது ஓட்டு போடுங்கப்பான்னு நீங்கள் கெஞ்சி கேட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. அதுக்கே இந்த நடிப்புக்கு உங்களுக்கு ஓட்டு போடும்போது ஏன் அந்த பொண்ணுக்கு போட மாட்டாங்க? முதல்ல இந்த மாதிரி ஓட்டு போடுறவங்கள கொச்சப்படுத்தாதீங்க. அது உங்களுடைய ரசிகர்களையும் கேவலப்படுத்துகிற மாதிரி. அதுன்றது என்னோட கருத்து. ஆனாலும் இவங்களுக்குன்னு ஒரு சில பேர் டையார்ட் ஃபேன்ஸாக ஒரு சில பேர் பண்ணுறாங்க பாருங்கள். அப்பா முடியல, ஐயோ அப்பா சாமி. இந்த புகழ் வந்து அந்த ஒரு இதில் பண்ணியிருப்பார், அந்த மாதிரி தான் இருக்குது. என்னையா நீங்கள் கொஞ்சமாக யோசிக்கவே மாட்டிங்களா? இவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க? சரி பண்ணாமல் கம்முன்னு இருந்தால் கூட சரி, வயசானவங்க ஓட்டை போடலாம். வாய் சும்மா இருக்குதா? 40 வயசுக்கு மேலே போயிட்டா ஏதோ ஒரு குணம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு தோணுது. சார் 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க? அப்படி பார்த்தீங்கன்னா 2,526 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.2.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே. போன வாரமும் மாயா வந்தாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா ஓட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போது விஜயவர்மா மாயாவுக்கு மேலே நிக்சனுக்கு மேலே விஜயவர்மாவில் 3rd பிளேஸில் இருந்தார். இப்போ எப்படி வந்து விஜயவர்மாவுக்கு வந்து ஓட்டு கம்மியாகிடுச்சா, மாயாவுக்கு வந்து ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சான். இதை நம்ம நம்பணுமா? ஏன்பா நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க, எல்லா விஷயம் நம்மளுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இன்னுமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிற ஓட்டிங் அனாலிசிஸ் வந்துட்டு இது வந்துட்டு பிக் பாஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் முதலேருந்தே 4வது சீசன் அதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அது எப்படிங்க சம்மந்தமே இல்லாமல் இதில் வர விஷயங்கள் அப்படியே வந்து பிக் பாஸ் கேமில் நடக்கும்? ஏன்னா இப்போ இந்த விஷயங்கள் தெரியாமல் போயிடுச்சு, மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, எவ்வளோ ஓட்டு வருதுன்ற விஷயங்கள் தெரியாமல் போயிடுச்சுன்னா மக்களுக்கு வந்து ஓட்டு போகிற ஆர்வமே இருக்காது. வாரம் ஃபுல்லாக என்ன ஓட்டு போகிறது, எப்படி ஓட்டு போகிறது, யாருக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியல, இது வேறு என்னத்தை பண்ணுறது அப்படின்னு விட்டுருவாங்க மக்கள். அதுக்கு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணோன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை லைட்டாக லீக் பண்ணால் தான் இந்த விஷயங்கள்லாம் வரும். அதுக்காக தான் இந்த விஷயங்கள் வந்திருக்கு, சரிங்களா? அதன்படி பார்க்கும்போது இது வரைக்கும் மாயா கம்மியான ஓட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ மட்டும் திடீர்னு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக 5வது பிளேஸ் வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட பிளான் மேபி இதே வரிசையில் இந்த லாஸ்ட் ஃபினாலே வீக்கில் வந்து நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாயாவோட கேம் இது வரைக்கும் படு மோசமாக தான் இருந்திருக்கு. ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, சீசன் 7 தூக்கி ஆங்கர் மாதிரி நிறுத்தினதே இந்த மாயா தானா. இவ்வளோ கேவலமாக பண்ணி அதை தூக்கி நிறுத்ததுக்கு தூக்காமே இருந்திருக்கான்றது என்னோட கருத்து. ஏன்னா அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கெட்ட பேர் வந்திருக்கு. பேசாமல் வந்துட்டு நம்ம விசித்திராமா மாதிரி சைலண்ட்டாக இருந்தால் கூட நல்லா ஓட்டு போட்டிருப்பாங்க போல மக்கள். ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனோன்னா மாயா மாதிரி ஒரு கேம் ஸ்பிரிட் யார்கிட்டையுமே இருக்காது. கெட்ட கேமும் நல்ல கேம், ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட் செம மாதம் அந்த டிக்கெட்டு ஃபினாலில் வேறு லெவல் வெறித்தனமாக கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஹட்ஸ் ஆஃப் தான் சொல்லி ஆகணும். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜயவர்மா. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2305 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.83. ஸோ விஜயவர்மாவோட கேமை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு. சொம்பு நசிக்க போட பெரிய சொம்பு. இப்போல்லாம் ஒரு வாயை தந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வாயில் விஜயவர்மன் வராது, மாயா அப்படின்னு தான் வரும். எப்பா உங்கள் பேரையே மறந்துட்டீங்களா? ஆமாங்க சாரிங்க மறந்துட்டுங்க, என் பேர் விஜய் வர்மாங்க அப்படின்னு வாப்பில். ஏன்ப்பா பேரை கூட மறக்கல அளவுக்கு என்னப்பா அவங்க பண்ணாங்க? அவங்க எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள்? அவங்க மூலையில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க, சரி அங்கே வந்து எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு கேவலமாக வந்து கேம்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணி வெளியே அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கூட இருக்கவங்களுக்கு நிறைய பேர் குழியெலாம் பறிச்சிருக்காங்க. இந்த சரவண விக்ரம்க்கா கரப்பாம்பூச்சின்னு பேர் வச்சது அவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுக்கு ஒரு நாள் பெரிய ஆப் வைக்க போகிறாங்க. அது உங்களுக்கு தெரியாது, அது மாயோட பிளான். அப்படியா? இன்னும் சொல்ல போனால் எனக்கே பெரிய ஆப் இருக்குங்க, அது தெரியாமல் தான் இவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். ஏன்ப்பா இவ்வளோ அழகாக வந்துட்டு தெய்வம் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்ற மாதிரி அழகாக பதில் சொல்கிறீங்களாப்பா? அப்படியாப்பா நீங்கள் இருக்கீங்க? வேறு வழி கிடையாதுங்க. நான்லாம் வந்து பட்டு திருந்தினா தாங்க ஆச்சு. ஓ எப்படி சரவண விக்ரம் பட்டு திருந்தினார்ல அந்த மாதிரி எங்கே அவர் திருந்தினார்? வெளியே போயிட்டு திரும்பவும் மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காப்புல. போங்கயா நீங்களும் உங்கள் சொம்புன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ விஜயவர்மாவோட கேவலமான கேமை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பூர்ணிமா. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும், என்னென்னா விஜயவர்மா இந்த கேஷ் பாக்ஸை எடுக்கவே கூடாதுன்றது என்னோட கருத்து. ஏன்னா பூர்ணிமா இல்லை மாயா இல்லை விசித்ரா இல்லை தினேஷ் மணி யாராவது எடுத்துகிட்டு போட்டோம், பட் இந்த விஜயவர்மாவுக்கு மட்டும் கிடைக்கவே கூடாதுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2252 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.74. இப்போ பூர்ணிமாவோட கேம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் 2, அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் 1 வந்து மாயா, 2வது பூர்ணிமா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் எவ்வளோ கழுவி ஊற்றினாலும் அப்படின்ற மோட்லேயே இருக்காங்க நம்ம பூர்ணிமா. காரணம் மாயா சொல்லிட்டாங்க. எம்மா நீ நல்லா நோட் பண்ணால் முன்னாடி கமலஹாசன் பேசும்போது நான் திரும்பி பேசுனேன், என்னை மூஞ்சிலே அச்சார். அதுக்கப்புறம் நான் சைலண்டானா இப்போ பார்த்தியா என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அதே விஷயத்த நீயும் பண்ணனா நீயும் பழச்சிப்பான்னு சொன்னாங்க. அவ்வளோதான். கமலஹாசன் நேற்று வந்துட்டு வச்சு செய்கிறாருங்க, அவ்வளோ வச்சு செய்கிறாரு. இந்த அம்மா சிரிக்கிறாங்க. என்னையா கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லையா அப்படின்னா, இருந்துச்சுன்னா நான் பேசுனா என்னை திரும்ப கமல்ஹாசன் கலாய்ப்பார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை அப்படியே 10 வீடியோ போட்டு நீங்கள் ப்ராப்ளம் ஆகிடுவீங்க. எதுக்கு நான் அதுக்கு துப்புன்னா தொடச்சிட்டு போயிட்டே இருக்கேன்ற மாதிரி பூர்ணிமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்குல. ஆனாலும் கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த மேலே இருக்கிற மாயா இல்லை விசித்ரா பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா பூர்ணிமாவுக்கு கஜா தாட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. என்ன நடக்க போது தெரியல. ஸோ இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60,170 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக பூர்ணிமாவும் விஜயவர்மாவும் போனால் சம மாதம் இருக்கும். ஆனால் பெட்டியை வந்து இவங்க 2 பேரில் பூர்ணிமா எடுத்தால் கூட ஓகே தான், எனக்கு வந்துட்டு மற்றபடி ஆட்சியமே இல்லை. ஆனால் இந்த விஜயவர்மா மட்டும் எடுக்கக்கூடாதுன்றது என்னோட கருத்து. அவர் வந்துட்டு ஓட்டு இல்லாமல் இவர் வெளியே போயிட்டான்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.